புலிவளத்துல கடை வச்சுக்கிட்டு அவன் நாங்கெல்லாம் இழுத்துவா போயிடலாம்னு நினைக்கிறான். கூட்டத்தில் வேலை படியா என்ன பண்றான்னு பார்க்கணும். திருவாரூரில் இருந்து திருத்துறைப்பூண்டி செல்லும் சாலையில் புலிவலம் பகுதியில் அபிராமி அண்ட் கோ என்கிற பர்னிச்சர் கடையை கடந்த 4 வருடங்களாக நடத்தி வருபவர் கோவில் ஜெயபாலன். இவரது கடையில் கடந்த 22ஆம் தேதி மாலை 4 மணிக்கு விசிக திருவாரூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் பூபாலன், துணை செயலாளர் வீரையன், விசிகவைச் சேர்ந்த ஸ்டாலின் ஆகியோர் சென்று பணம் கேட்டு மிரட்டியதாக கூறப்படுகிறது. திருவாரூர் கீழவீதியில் திருமாவளவன் பிறந்தநாள் விழாவை மதச்சார்பின்மை காப்போம் பேரணியின் தீர்மான விளக்க பொதுக்கூட்டமாக நடத்த பணம் கேட்டிருக்கிறார்கள். அப்போது கடையில் வேலை பார்த்த பெண் ஊழியர் உரிமையாளர் கடையில் இல்லை, வெளியூர் சென்று விட்டார் என்று கூறியுள்ளார். அதற்கு அவர்கள் அவரிடம் இருந்து தொலைபேசி எண்ணை வாங்கி அவரிடம் பணம் கேட்டு மிரட்டி இருக்கிறார்கள். அப்போது அவர் தான் வெளியூரில் இருப்பதால் நேரில் வந்து சந்திக்கிறேன் என்று கூறி இணைப்பை துண்டித்துள்ளார். விடுதலை சிறுத்தை கட்சியோட ஒன்றிய செயலர் பூபாலன் பேசுறேன். பொதுக்கூட்டம் திருவாரூர்ல அது ஐயா பார்க்க வந்தோம். அப்படியே கட் பண்ணிடுவாரு. அவரு ஏதாவது ஒரு விடிவு காலம் பண்ணாதான் அது சரி வச்சு வரும். இதனால் ஆத்திரமடைந்த விசிகவினர், வெளியூரில் இருந்து பிழைக்க வந்த உனக்கு இவ்வளவு திமிரா? அப்பன்னா புலிவலத்துல இருக்கிற எங்களுக்கு எவ்வளவு இருக்கும் என கேட்டும், உங்க ஓனரை சும்மா விட மாட்டோம், பொருட்களை தூக்கிச் சென்று விடுவோம், கடையை அடிச்சு நொறுக்கி விடுவோம் என்று கொலை மிரட்டல் விடுக்கும் விதமாகவும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் விதமாகவும் மிரட்டியதாக கூறப்படுகிறது. புலிவளத்துல கடை வச்சுக்கிட்டு அவன் நாங்கெல்லாம் இழுத்துவா போயிடலாம்னு நினைக்கிறான். என்னன்னு நாங்க புரிக்கிறோம்ல. நாளைக்கு சேர் எடுத்து 4 பேர் ஓடுறா அப்படின்னு சொல்றேன். இங்க உடனே வேணும்னு பாடிக்கிட்டு அப்ப என்னன்னு தெரியுமில்ல அவருக்கு. கட் பண்ற மாதிரியா? அப்படியே நம்ம உள்ளூர்ல இங்க வந்துட்டு சம்பாதிக்கிறதுக்கு உட்காந்துருக்கிறான். உள்ளூர் மனுஷன் நாங்கள் இழுத்துவா போயிடலாம்னு நினைக்கிறான் வந்தாலே. இது குறித்து யாரிடம் வேண்டுமானாலும் புகார் கொடு, பார்த்துக் கொள்ளலாம் என்றும் மிரட்டி இருக்கிறார்கள். நான் என்ன சொல்றேன், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும், என்ன வேணாலும் பேசிட்டவங்க நம்ம பேசுறோம். நம்ம இது திமுக ஒன்றிய நான் கூட்டணியில இருக்கிறாங்க. திமுக ஒன்றிய வாழ்த்தோம், தேவை கூப்பிட்டோம், அந்த கூப்பிட்டு தேவை பேசிட்டோம், தேவை கூப்பிட்டீங்க. நான் வந்து வெளியூர்காரங்க. இதையடுத்து ஜெயபாலன் திருவாரூர் தாலுகா காவல் நிலையத்தில் இது குறித்து புகார் அளித்ததுடன் விசிகவினர் கடை புகுந்து மிரட்டும் சிசிடிவி வீடியோ பதிவையும் காவல் நிலையத்தில் ஒப்படைத்திருக்கிறார். இந்த நிலையில் விசிகவினர் கடைக்குள் புகுந்து பணம் கேட்டு மிரட்டும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாக பரவி வருகிறது. இது குறித்து கடை உரிமையாளரிடம் கேட்டபோது, என்னிடம் அடிக்கடி வந்து பணம் கேட்டிருக்கிறார்கள், நானும் கொடுத்திருக்கிறேன், அன்று வெளியூரில் இருந்ததால் நேரில் வந்து பார்க்கலாம் என்று கூறினேன். நான் கடவுள் பக்தி அதிகம் உள்ளவன், சிவனடியாராக இருக்கிறேன், எனக்கு எதிர்கொள்கை உடைய கட்சியாக இருந்தாலும் உள்ளூர்வாசிகள் என்பதால் நான் அவர்களை பகைத்துக் கொள்ளக் கூடாது என்பதற்காக அடிக்கடி பணம் கொடுத்து வந்தேன். இப்போது இதுபோன்று மிரட்டி உள்ளது வருத்தம் அளிக்கிறது. இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறேன் என்று கூறியுள்ளார். இந்த நிலையில் மிரட்டல் தொடர்பாக திருவாரூர் விசிக தெற்கு ஒன்றிய செயலாளர் பூபாலன், துணை செயலாளர் வீரையன் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அத்துமீறி உள்ளே நுழைந்து கொலை மிரட்டல் விடுத்தல், தகாத வார்த்தையில் திட்டுதல் ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக திருவாரூர் செய்தியாளர் ரவி மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.